சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். 6 சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இருக்கு. கோதப்பாண்டி அதெல்லாம் 5 சென்டிமீட்டர் இருக்கு. அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் மழை இருக்கு. போடணும். நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வலுவடைந்து தொடர்ந்து அதே பகுதியில் நீடிக்கிறது. இது மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்புள்ளது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வலு மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மலைப்பகுதிகள் அடங்கிய மாவட்டங்களான கோவை, நீலகிரி, நெல்லை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுவையின் இதர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் வால்பாறையில் 18 சென்டிமீட்டர் மழையும், சின்னக்கல்லாரில் 17 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு முறை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் வடக்கு வங்கக்கடல், மத்திய வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடற்பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று வலுப்பெற்று இன்று தொடர்ந்து அதே பகுதியில் நீடிக்கிறது. இது மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வலு மேலும் அதிகரிக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் மலைப்பகுதிகள் அடங்கிய தமிழகத்தின் மாவட்டங்களான நீலகிரி, கோவை, நெல்லை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுவையின் இதர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் வால்பாறையில் 18 சென்டிமீட்டர் மழையும், சின்னக்கல்லாரில் 17 சென்டிமீட்டர் மழையும், நடுவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் ஓரிரு முறை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் மத்திய வங்கக்கடல், வடக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.